ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஃபிக்ஸ் மைண்ட் ஃபார் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ். இந்த டைட்டிலுக்கும் நம்ம பேச போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சனி பயிற்சி பலன்களில் இந்த சனி டிரான்சிட் ஆகிறதுனால ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நன்மைகள், சில நன்மைகளும் சில தீமைகளும் நிகழவிருக்கிறது. ஸோ அந்த நன்மைகள் நடந்தால் எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும், தீமைகள் நடந்தால் அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி அதை நம்ம சமாளிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நம்மளோட மைண்டில் வச்சுக்கணும், எதெல்லாம் நம்ம யோசிக்கணும், எதெல்லாம் நம்ம மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அக்கறை செலுத்தணும், இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுதான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவோட நோக்கமே இன்னும் வர இருக்கிற ஒரு 3 வருட காலத்துக்கு எப்படி நம்ம அந்த சனியோட தாக்கத்தை, சனி பகவானோட அந்த தாக்கத்தை எப்படி நம்ம டாலரேட் பண்ணி எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஒரு நம்மளோட தலைக்கு மேலே ஒரு 50 கிலோ ஒரு அரிசி மூட்டையை நம்ம தூக்கி வச்சிட்ருக்க மாதிரி தான் இந்த 3 வருஷம். ஸோ யாருக்கு அந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனி இதெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த 3 பேர்த்துக்கும் கோச்சார ரீதியாக நிறைய பேர் நிறைய பலன்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமாக சொல்கிறது கவனம். எதில் கவனம்? முதல்ல அந்த சனி என்ன பண்ணுவார், சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான். ரொம்பவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழணும், ஒரு சனி பயிற்சி முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதோட பாதை, அது சுற்றுவட்ட பாதையை பால்வழியாண்டத்தில் சுற்றி வர்றதுக்கு அதுக்கு 30 ஆண்டுகள் மேலே 30 ஆண்டுகளுக்கு தேவைப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு அதுக்கு 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகுது. நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 ராசி அப்படின்றப்போ உங்களுக்கு 12 × 3 அப்படின்னா 36 வருடம் உங்களுக்கு ஏறக்குறைய 36 வருடங்கள் ஆகுது அது சுற்றி வர்றதுக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் உங்களுக்கு ஒரு டிக்கேடே ஆகிடுது. அந்த சனி சுற்றி வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இப்போ முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு அது வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் சைக்கிள் இப்போ முடிய போகுது. ஸோ இந்த இப்போதைக்கு யாருக்கெல்லாம் 35 வயசு இருக்கோ அவங்கெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது தான் அந்த சனி பயிற்சியை பார்த்துருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு பிறந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ தான் யாரெல்லாம் 36 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறவங்க ஒரு 17 வயசு 15 வயசு தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கவலை இல்லை. அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு இல்லை 45 வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு ஜட்ஜு, நீதிமான். உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, யாரையும் நம்ம ஏமாற்றவும் கூடாது. என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதாவது உங்கள் மனசுக்கு நீங்கள் செய்கிறது கரெக்டு, இது தப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சே நீங்கள் சில விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களுக்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், இந்த ஜென்மம் நமக்கு எதற்கு, உங்களுக்கு யார் யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள், யார் யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள், மனிதர்களோட நிறங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். என்ன மாதிரியான நண்பர்கள் கூட, என்ன மாதிரியான நண்பர்கள் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் உற்ற சமயத்தில் உதவி பண்ணுறா, யாரெல்லாம் உங்களோட உண்மையான நண்பர்கள், எதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் வாழ்க்கையில். பல ஏமாற்றங்கள், மோசடிகள்,
வந்து உங்க கூட இருந்தே வந்துட்டு குழிப்பறிக்கிறது, உங்களோட வந்துட்டு எப்போ வந்துட்டு இவன் வந்து எந்திரிச்சு போகிறது, நம்ம இப்போ உட்காரலாம், அந்த மாதிரியான பல வந்து அனுபவங்களை, வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு இந்த வரப்போகிற அந்த சனி பயிற்சி வந்து கொடுக்க போகுது. அதில் முக்கியமாக இந்த 7.5 சனி இருக்கிறவங்களுக்கும், 2வது வந்து இந்த அஷ்டம சனி இருக்கவங்களுக்கும், 3வது தான் அந்த அர்த்தாஷ்டம சனி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கும். இப்படி கொடுக்கும் பொழுது யாருக்கெல்லாம் மனம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மனசு அப்படின்ற விஷயம் வந்து எப்போல்லாம் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடக்குது, சரியாக பேச முடியல, நமக்கு வந்து நிம்மதி இல்லை, தலைவலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். நம்மளோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணும் பொழுது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து, அதாவது சந்திரன் அஸ்தங்கமாதல், சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறது, அவங்களோட ராசிக்கு சந்திரன் கோச்சாரப்படி 8வது இடத்துல மறைஞ்சிச்சுன்னா அது சந்திரன் அஷ்டமம், சந்திராஷ்டமம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு சந்திரன் வந்து மனசுக்கு அரகன், அவன் வந்து மனசுக்கு வந்து அவர் தான் அதிபதி, நம்மளோட மனசுக்கு அவர் தான் அதிபதி. மனசு, பெண், வெள்ளை பொருட்கள், நிலா, அந்த மாதிரி பால் வண்ண பொருட்கள் எல்லாமே சந்திரன் தான் அதிபதி. ஸோ அப்போ நம்மளோட மனசு வந்து எப்பயுமே அந்த சந்திரனோட நம்ம ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து அது தேய்ந்து வளர்ந்து மறுபடியும் தேய்ந்து மறுபடியும் வளருது. ஸோ வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் நமக்கு வந்துடுது. ஸோ அந்த ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை நமக்கு வந்து முழுமையான இரவு, முழுமையான ஒளி, இது ரெண்டும் தான் நமக்கு வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வரப்போகுது. இதில் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமியில் யார் பிறக்கிறாங்களோ, இல்லை வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாள், பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள், ஸோ இந்த 3 நாட்களில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பை பர்த்டே வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க மன வலிமை ரொம்ப மிக்கவங்க, ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப தைரியசாலி. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியாக நடக்கிற இந்த அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியிலையோ பெரிய அளவுகளில் பாதிப்புகளை வந்து அவர் கொடுக்கறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் அதை வந்து அவங்க சமாளிக்கக்கூடிய மனோபக்குவத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனாகவோ இல்லை மறைந்து அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாகவோ இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஜனன ஜாதகத்தில் அந்த மாதிரி அவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த 3 வருட காலம் அஷ்டமச்சனியாக இருக்கும், இல்லை பாதச்சனி, பொங்குச்சனி, இல்லை வந்து ஜென்மசனி அப்படியே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுப்பார் அப்படின்னா, அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது, அவர் ட்ராவல் பண்ணும்போது, அவர் டிரான்சிட் பண்ணும் பொழுது மிகுந்த அளவுக்கு வந்து மன அழுத்தத்தையும், பொருள் வரவை வந்து இல்லாமல் பண்ணுறது, பொருள் வரவை வந்து குறைக்கிறது. ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், நம்மளோட கர்ம வினைகளை வந்து தீர்க்கிறவர் தான் அந்த சனி பகவான். முந்தின ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அந்த அந்த பாவ கணக்கை வந்து தீர்க்க வந்திருக்கிறவர் தான் வந்துட்டு இந்த சனி பகவான். ஸோ வந்து அப்போது நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே நமக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல வந்து அதை நமக்கு சுட்டி காட்டுவார். நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இதை நம்ம வந்து செஞ்சுருக்கோம், இது நம்ம தப்பு மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கோம், அதே விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும். ஸோ அப்போ வந்து பெரியவங்களை வந்து மதிக்கணும், ரொம்ப வயதில் வந்து மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்க மாதிரி, யூஎஸில் இருக்க மாதிரி நிற வேற்றுமைகளில் வந்து யாராவது பாதிக்கப்படுத்துகிறாங்க, பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றது வந்து முதியோர், வயதானவர், ஹேண்டிகேப்டு, வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கால் ஊனமாக இருக்கிற அந்த அன்பர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கோ இல்லை வந்து உங்களோட கல்வி மேம்படுறதுக்கோ அவங்களுக்கு உணவு அளிக்கிறதுலையோ ஏதாவது வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நன்மை பண்ணிங்கன்னா சனி பகவான் வந்து சாந்தமாகி உங்களுக்கு வந்து
நடக்கக்கூடிய அந்த கெடுபலன்களில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுப விரயங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். கண்டிப்பாக அவர் வந்து 2ஆம் பார்வையாக வந்துட்டு உங்களுக்கு 2ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்குறதுனால 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் வந்து வரவு வந்தாலும் அது வந்து செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சுப விரயங்களை நம்ம வந்து அதிகப்படுத்துறது நல்லது. கல்விக்காக உதவி பண்ணுறது, ஒரு அநாத ஆசிரமத்தில் வந்துட்டு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு, மாற்றுத்திறனாளி அந்த மழலை செல்வங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச வந்து உணவோ இல்லை வந்து பொருளோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம வந்து செய்கிறது, குலதெய்வ வழிபாடு, ஒரு கோவில்களுக்கு சென்று நம்ம வந்து திருநள்ளாறு இல்லை வந்து திருக்கடையூர், இந்த மாதிரி திருப்பஞ்சேரி, இந்த மாதிரியான பெரிய பழைய கோவில் பழைய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சனி பகவானோட வழிபாடை வந்து நீங்கள் வந்து செய்யணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மூத்த அந்தனர் யாராவது இருக்காங்க அப்படின்னா, மூத்த அந்தனர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு எள்ளில் வந்துட்டு அந்த அந்தனருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமை நிற மூத்த அந்தனருக்கு அந்த கருமையான அந்த எள்ளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு உணவு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காகத்துக்கு வந்து நம்ம வந்து உணவு வைக்கிறது, நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு அமாவாசை விரதம், முன்னோர்கள் மூதாதையர்களை எண்ணி அவங்கள நமக்கு வந்து ஏதாவது மோட்சத்துக்கு வந்து நம்ம அனுப்புறது, அங்கே வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம தீர்த்து வைக்கிறது, வைகுண்ட ஏகாதசி விரதம், இந்த ஏகாதசி விரதம் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான நீங்கள் அமாவாசை விரதம் இதெல்லாம் நீங்கள் மாதம் கரெக்டாக வந்து கடைப்பிடிச்சிட்டே வரணும் இந்த 3 மாதத்துக்கு, இந்த 3 வருடத்துக்கு. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பூர்வ புண்ணியம் வந்துட்டு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட தர்ம கர்மாதிபதி நம்ம வந்து என்ன நம்மளோட தாத்தா, நம்மளோட அப்பா, நம்மளோட மூதாதையர்கள் நமக்கு விட்டு வச்ச அந்த சொத்துக்கள், அவங்க சேர்த்து வச்ச பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே நம்மளை வந்து சேரும். ஸோ நம்மளோட கர்மாவை வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் வந்து நம்ம கழிச்சே ஆகணும். ஸோ அந்த கர்மா நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம கூடவே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறமாவது இது வரைக்கும் இதில் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை இதை நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசை விரதம், காகத்துக்கு உணவிடுதல், மூதாதையர்களை வந்து வழிபடுறது, மூத்த அந்தனர், வயதில் முதிர்ந்தோர், ஹேண்டிகேப்டு, நான் வந்து கல்விக்காக உதவி பண்ணுறது, உணவுக்காக உதவி பண்ணுறது, பிறருக்கு வந்து ஏதாவது கொடுக்கறது. ஸோ அதுதான் சுப செல்வம். சுப செலவு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐயில் வந்து கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ கல்யாணம் பண்ணுறதோ அது சுப செலவு இல்லை. சுப செலவு அப்படின்னா என்னென்னா, கோயில்களுக்கு நம்ம வந்து ஏதாவது செலவு பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் சுப செலவு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது கும்பாபிஷேகங்கள் நடக்குது, உங்களுக்கு அருகில் இருக்க கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுத்து உங்களோட பாவங்களை வந்துட்டு புண்ணிய கணக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஏழரை சனி. ஸோ இந்த 3 அன்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசி, கும்பராசி, சிம்மம், கன்னி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனுசு. ஸோ இந்த 5 ராசிக்காரர்களுமே ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதிரணியில் வரும் சனிக்கு. குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற அந்த 2 ராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சோதனையான காலம் இது. நீங்கள் எதாக இருந்தாலும் வந்துட்டு தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு வில்லிருந்து அம்பு பாயிற மாதிரி வந்துட்டு எல்லாரையுமே வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து கேள்வி கணைகளாக வந்து தொடுத்திருப்பீங்க. ஆனால் வந்து வரக்கூடிய இந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாயாரோட உடல்நிலையில் வந்து நீங்கள் நல்ல கவனம் செலுத்தணும். நீங்கள் வந்து ஏதாவது வீடு மனை
அதில் வந்து ஏதாவது கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு மனையில் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து எப்பாடுபட்டாவது முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய தடைகள் வரும், நிறைய தாமதங்கள் வரும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, இந்த வீட்டை வந்து நம்ம கட்டிடலாம், பிளான் போடுவீங்க. ஆனால் அந்த பிளான் போட்டு வர்ற கரெக்டான டயத்தில் வந்து சேராது. ஒரு நிறைய பேரை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் வந்து உங்கள் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஆரம்பிக்காமல் இருந்தீங்கன்னா விட்டுருங்க. 3 வருஷம் கழித்து பண்ணிக்கலாம். அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வீடை வந்துட்டு பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆரம்பிச்சிட்டேன், வீடு, வாகனம், வண்டி, வாகனம், அம்மா, இந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக நான் ஒரு கார் வாங்குகிறேன், புதுசாக நான் ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து செலவை வந்து போட்டுட்டு அப்புறம் அம்மாவோட உடல்நிலையை கவனிக்கிறதுக்கு கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ இல்லை என்கிட்ட வந்து நான் பாதி முடிச்சிட்டேன், இனிமேல் தான் முடிக்கணும், இல்லை கண்டிப்பாக எனக்கு வீடு தேவை அப்படின்றவங்க, ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் வந்து அதை கவனமாக வந்து பார்த்து அதை நம்ம வந்து பண்ணிக்கணும். பிளான் வந்து ப்ரீ பிளான் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நம்ம வந்து சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். முயற்சி 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 தான். அதனால் வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடை பண்ணிவிட்டு விநாயகரை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து மனசில் நினச்சிக்கிட்டு எந்த காரியமாக இருந்தாலும் செய்யணும். வந்து வாக்கு ப்ளஸ் வந்து பொருள், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். உங்களோட உழைப்பு வந்து அதிகமாக போடணும். உழைப்பு இல்லை அப்படின்னா வந்து வேர்வை சிந்தாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த உழைப்பு 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு உழைப்பு தேவை. ஸோ வந்து உங்களோட 200% உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தே தீர்வார். அவர் நியாயக்காரகர். சனி பகவானை மாதிரி கொடுக்குறவர் யாருமே கிடையாது. ஆனால் கஷ்டங்களை கொடுப்பார். வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். உங்களுக்கு எல்லா சோதனைகளையும் கொடுப்பார். என்னென்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் அது எல்லாமே உங்களோட வருங்காலத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ அந்த சனி பகவான் இதை பார்த்து முதல்ல யாரும் பயப்பட தேவையில்லை, இந்த சனி பயிற்சியை பார்த்து. ஏன்னா வந்து சனி பகவான் ரொம்பவே வந்து நேர்மையானவர், ரொம்பவே நல்லவர். ஸோ வந்து ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌகரியங்களையும் கொடுப்பார். உங்களோட வந்து இந்த 3 ஆண்டு காலம் வந்து அவரோட கண் பார்வையிலே உங்களை வச்சுருப்பார். உங்களை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க கூடயே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஒர்க்கு டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். மனசை நம்ம வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எப்பயுமே வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு யோகா பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணணும். மைண்டை நீங்கள் ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் கரெக்டான நேரத்தில் பிளான் பண்ணபடி செய்ய முடியும். அஷ்டமச்சனி நண்பர்களுக்குமே அதே மாதிரி தான். நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து தனுசு, மீனம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சனியோட பகை கிரகம் தான் இதுவும். ஸோ அதனால் வந்து அதில் என்ன வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னா, ரொம்பவே சிம்மம் அப்படின்னா வந்து தைரியமானவங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து கரெக்டான நேருக்கு நேராக வந்து நெத்தி அடியாக வந்து சொல்கிறவங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து இப்போ அஷ்டமம் அப்படின்னு வரும்பொழுது உங்களோட 8ஆம் இடம், அது வந்து பார்த்திங்கன்னா அவமானம், உங்களுக்கு ஒரு வேலையை பார்க்குற இடத்துல வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறது, உங்களோட மேலதிகாரி உயரதிகாரிகள்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட ஆயுள் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் வேணும். காலில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். பொறுமையாக எங்கே போனாலும் நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொன்னது வந்து கண்டகச்சனி 7ஆம் இடத்துல வருது. ஸோ வந்து ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து பகை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி இடையே வந்துட்டு பிரிவுகள், கணவன் மனைவிக்கு இடையே வந்துட்டு கொஞ்சம் வந்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள்லாம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அமைதியாக, ரொம்பவே நிதானமாக யோசித்து நல்ல பலன்களை நீங்கள் வந்துட்டு அடையணும். அப்படின்னா கணவன் மனைவியோட இடத்துலையும், மனைவி கணவனோட இடத்துலையும் சரணாகதி அடைகிறது தான்
இந்த 3 வருட ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு 2 பேரோட எண்ணங்களையும் ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா, பயணித்தோம்னா இந்த 3 வருடமும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸ் வந்து ஜாயின்ட் பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்களோட நண்பர்கள்ட்ட, அந்த கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் ஷேர் போட்டிருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே ஓப்பனப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு நன்மைகள் வந்து நடக்கும். ஆனால் வந்து தாமதங்கள், தடைகள் கண்டிப்பாக இருக்கும். சனி அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு போராட்டங்கள், சோதனைகள், உழைப்பு. உங்கள் உழைப்பை வந்து அவர் கண்டிப்பாக வாங்கி தான் தீர்வார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 சனி. இந்த பிறப்பு எதற்கு அப்படின்னு நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த 7.5 சனி. இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, என்னெல்லாம் உங்களுக்கு வருதோ, அது எல்லாமே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறதுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். ஸோ அதை வந்து உழைத்து, நான் உழைச்சி சம்பாதிச்சேன், என்னோடய பணம் இது, நான் சம்பாதிச்சேன், நான் வந்து உழைச்சேன், என்னோடய உழைப்பினால் கிடைச்ச ஊதியம் இது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வந்து சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் வந்து இந்த 7.5 சனி முடியும் பொழுது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷனில் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்து செதுக்கியிருப்பார். நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு செய்யணும், எது நம்மளோட வாழ்க்கை, எது நம்ம வந்து செய்யக்கூடிய வேலை, அந்த வேலைக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்ச தவறு, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேனே, இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேனா அப்படின்ற அந்த கணக்குகளை வந்து நீங்கள் சரி செய்வீங்க. உங்களுக்கு எது எது தவறு, எது உண்மை, எது கரெக்டான கலரு, இது எல்லாமே மனிதர்களோட மாறும் மனிதர்களின் இந்த மாய உலகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறங்களை வந்துட்டு அடையாளம் வந்து நீங்கள் கண்டுருவீங்க. யார் யார் உண்மை, யார் யாரெல்லாம். ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு பேசினாலே நமக்கு கோபம் வரும். ஆனால் வந்து ஒரு 4 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து யோசித்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது தான் நன்மை அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுதான் வந்து இந்த சனி பகவானோட ட்ரூ கலர்ஸ். ஒரு சில பேர் நம்ம கூடவே இருப்பான், எல்லாமே நீங்கள் அப்படி இப்படி அப்படின்னுவான். ஆனால் பார்த்தா அவன் தான் நமக்கு வந்து குழி வெட்டிகிட்டு இருப்பான் நமக்கே தெரியாமல். அது எல்லாமே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 7.5 ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் ரிலீஃபாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி, கடகராசி, மிதுன ராசி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல். கடகராசி அன்பர்கள்லாம் என்னை வச்சு செஞ்சது போதும் சாமி, போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ மன துயரங்கள், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாமே வந்துட்டு அனுபவிச்சாச்சு. அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 3 ஆண்டுகாலங்கள் ரொம்பவே வந்துட்டு நிற்க நேரம் இல்லாமல் எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே இருந்தாலும் பிரச்சனை. படுத்தா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, தூங்கினா பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்துட்டு பாய் விரித்து உறங்கி கொண்டிருந்த அந்த காலங்கள் முடிந்து இப்போ வந்து பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்துச்சு, மூடு பனி மாதிரி மறைஞ்சிருச்சு. சூரியனை பார்த்த பனி போல் விலகி எல்லா பிரச்சனைகளும் விலகிருச்சு. கடகராசி, மகராசி, மிதுன ராசி, ரிஷபம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியலை. அவ்வளோ கடன், அவ்வளோ பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் வாங்கி வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, கடன் வாங்கி வந்துட்டு பயணம் செஞ்சிட்ருப்பாங்க, கடன் வாங்கி வந்துட்டு ஊர் சுற்றிட்டுருப்பாங்க, கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல இடத்துல கடல் தாண்டி பயணம் பண்ணி நல்ல இடங்களில் வந்து செட்டிலாக இருப்பாங்க. வேலையே நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, குடும்பத்தை எப்படி பார்க்குறது, எப்படி பார்த்துக்கிறது, இந்த வாங்கி வச்சு கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு இருந்த எல்லாருமே இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க. மனைவி மக்களை வந்து விட்டுட்டு ஒரு இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு வேலையில் வந்து ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சம்பளத்தில் வந்து போய் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு நேரமே நிற்கவே நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்த அந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டர் 1600 மீட்டர் மாரத்தான் ஓடின அந்த மகர ராசி அன்பர்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ திருமணம் அப்படின்ற விஷயமும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் நடக்கும். அதே மாதிரி உயர்கல்வி எக்ஸாமு எல்லாமே ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து தேர்வுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து யாரெல்லாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வந்து மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த வருடம் வந்து குழந்தை பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம், அது எல்லாமே வந்து நடக்கும். அஷ்டமச்சனையில் இருக்கிறவங்க ரொம்பவே கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கும் திருமணம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம்.
ஏழரை சனியில் இருக்கிறவங்களும் அஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்கணும். இந்த வருடம் திருமணம் செய்யும்போது திருமண பொருத்தத்தை வந்து நல்லபடியாக பார்க்கணும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து தசா புத்தியையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து இந்த பலன்களை வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து விதிவிலக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இதில் வந்து பாதி நன்மைகள் வந்து நிகழும், பாதி தான் அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அமாவாசை சந்திரனாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்க இந்த பதிவு. ஸோ வந்து தைரியமாக இருக்கணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும். நீங்கள் வந்து என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நான் பண்ணிடுவேன், என்னால் முடியும், என்னால் முடிகிற அளவுக்கு தானே நீ கொடுப்ப அப்படின்றத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அவர் ரொம்பவே நல்லவர், ஸோ ரொம்ப நல்லா பார்த்துப்பார், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு இலையில் வச்ச பரிமாறப்பட்ட அந்த உணவில் இது வந்து ஒரு ஊறுகாய் தான் இந்த சனி பயிற்சி. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜனன ஜாதகம் எப்படி இருக்கோ, அந்த ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதை பொறுத்து தான் 50% பலன்கள். அதுக்கப்புறம் இந்த இந்த சந்திரன் நின்ற இடத்த பொறுத்து ஒரு 25% பலன்கள். ஸோ இந்த 75% பலன்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும். அது ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் அது எல்லாமே மாறுது. ரிமைனிங் இருக்க அந்த 25% தான் நம்ம இப்போ சொன்ன அந்த கோச்சார பலன்களாக நிகழும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பதிவில் வந்து அது தசாபுத்தி அடிப்படையிலையும் ப்ளஸ் வந்து லக்னத்தின் அடிப்படையிலையும் வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நன்மை நிகழும். அஸ்ட்ராலஜி ஒரு தேடல். நான் உங்கள் தினேஷ், இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோ. தேங்க்யூ.